எப்படி இருக்கு குரங்கு குட்டி சவாரி? நல்லா இருக்கு. ரொம்ப தூரமாச்சு இல்லையா? இனி சீக்கிரமா கீழே இறங்கு. நான் மேல இருக்கிறது உனக்கு ஒரு பெருமை தானே? வேண்டாம்னா வேண்டாம். யானை குட்டி, இங்கே வா. இதோ இழந்த பழம். ஹாய், இழந்த பழம். ஹாய், என்ன ஒரு இனிப்பு. ஆமா ஆமா. ஐயோ, யாரு இங்க இந்த வலை கட்டுனது? குருவிகளை பிடிக்க வேட்டைக்காரன் கட்டியிருப்பானோ? இது ஒரு சின்ன வலை தானே, இதை வச்சு குருவிகளை பிடிக்க முடியாது. பிறகு இதை யாரு கட்டியிருப்பா? இது எட்டுக்காலியோட வலையா இருக்கும். பறந்து வர சின்ன பிராணிகள் இந்த வலையிலே மாட்டிக்கும். எட்டுக்காலி அதுகளை பிடிச்சு சாப்பிடவும் செய்யும். யார் இந்த பயங்கர? யார் என்னை பயங்கரன்னு சொன்னது? இந்த சின்ன பிராணியா இவ்வளவு பெரிய வலைய கட்டினது? ஆமா, நான் தான். ஆமாம் நண்பா, ஒரு சந்தேகம். வாழ்நாள் முழுக்க இந்த வலையில தான் தங்குறியா? ஆமாம், இடைக்கிடையே நான் புது வலைகளை கட்டுவேன். அப்போ அதுக்கான நூல் வாங்குறதுக்கு பணம் வேண்டாமா? என்னோட உடம்புல இருந்து தான் நூல் செய்கிறேன். அந்த நூலை வச்சு தான் நாங்க எட்டுக்காலிங்க வலையெல்லாம் கட்டுவோம். ஹோ, இந்த காட்டுல என்னென்ன அதிசயங்கள் இல்லையானே குட்டி? சின்னதா இருக்குன்னாலும் எட்டுக்காலி பொண்ணு கட்டிக்காரியாக்கும். ஆமா, சரிதான். என்ன அழகான வலை கட்டி வச்சிருக்கா. நடந்து நடந்து சோர்ந்துட்டேன். உன்னுடைய போரடி மாத்துறதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். வீட்டு கதையா? இல்ல இல்ல, இது சும்மா ஒரு கதை இல்ல, நிஜமாக நடந்த கதை. நடந்த கதைனா நீ நடந்த கதையா? ஏ மடையா, நடந்த கதைனா உண்மையான சம்பவம். ஒரு நாள் நான் காட்டுல நடந்துட்டு இருக்கும்போது தலைவரே, இன்னைக்கு நான் ஆப்பிள் சாப்பிட போறேன். அதனால இந்தாங்க, உங்களோட பங்கு எடுத்துக்கோங்க. வாங்க. இது என்னது? பலாமரம் ஆப்பிள் சாப்பிடுமா? முயல் சாரே, நீ யாருக்கு ஆப்பிள் கொடுக்கற? அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? என்னோட தலைவன் நட்டதுதான் இந்த பலாமரம். நான் எது சாப்பிடனாலும் அதுல ஒரு பங்கு இந்த மரத்துக்கும் கொடுப்பேன். முயலையா இதுக்குள்ளேயா தங்கியிருக்காரு? இல்ல, தலைவன் இறந்துட்டாரு. இருந்தாலும் நான் எதை கொடுத்தாலும் என் தலைவன் சாப்பிடுவாரு. அது எப்படி? என் தலைவனோட ஆத்மா இந்த மரத்துல தான் இருக்கு. அதனால நான் எதை கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவாரு. என்கிட்ட பேச கூட செய்வாரு. அது எப்படி முடியும்? தலைவா, இந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். நண்பர்களே, நான் போட்டுமா?
சரிதான் குருவி பொண்ணு, எனக்கும் அப்படிதான் தோணுது. நமக்கு இதை கண்டுபிடிக்கணும். தலைவா, நான் இன்னைக்கு தர்பீஸ் சாப்பிட போறேன். இந்தாங்க உங்களோட பங்கு தர்பீஸ். தம்பி, டெய்லி இந்த தர்பீஸும் ஆப்பிளும் சாப்பிட்டும் தலைவருக்கு அழுத்து போச்சு. கிராமத்துக்கு போனேன்னா நல்ல வாழைப்பழம் கிடைக்கும். நாளைக்கு நீ எனக்கு கொஞ்சம் வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுக்கணும், சரியா? சரிங்க தலைவா, வாழைப்பழம் நாளைக்கே கொண்டு வந்து தரேன். சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. நீ மறக்காம நாளைக்கு வாழைப்பழம் கொண்டு வந்துடு, மறக்க கூடாது. ஹாய் ஹாய், செம்ம வாசனை. சரியான முட்டாள்டா நீ. ஆளு பரவாயில்லையே. ஐயா பெரிய தந்திரசாலிதான். இந்த திருட்டு குரங்கு ரொம்ப நாளாவே பாவம் அந்த முயலை ஏமாத்திட்டு இருக்குன்னு தோணுது. நாளைக்கு இவனுடைய திருட்டுத்தனத்தை உடைக்கணும். முயல் சாரே, இன்னைக்கு நீ ஐயாவுக்கு வாழைப்பழமா கொடுக்கற? ஆமாமா, தலைவனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னாரு. நமக்கு ஐயாவுக்கு முதல்ல தேன் கொடுக்கலாமா? ஆமா, நல்ல இனிப்புள்ள தேன். நது தேனா? ஹாய், சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. எம்மா, ஆனா தேனுக்கு இப்ப எங்க போறது? அதை பத்தி நீ பயப்படாத, நாங்க ஏற்பாடு பண்றோம். யானி குட்டி, நல்ல சிறுதேனாகும். சீக்கிரமா பொந்துக்குள்ள போடு. இந்தாங்க தலைவா தேனு. ஐயோ அம்மா, ஐயோ, அச்சு. கொட்டுது கொட்டுது. இல்ல, குடிக்கிறான் குடிக்கிறான். ஓ, 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 அம்மா, ஐ, ஐயோ, கொட்டுதே கொட்டுதே, ஐயோ, ஓ, கொட்டுதே, ஐயோ, கொட்டுதே. என் முயல் தலைவன் எப்போ குரங்கானா? முயல் சாரே, இந்த குரங்கு இவ்வளவு நாளா உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஐயா,